ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் முருங்கைக்கீரை சாதம் ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க இது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சூடானோடனே முருங்கைக்கீரையை நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கீரையை நல்லா வேக வைக்கணும். குட்டி பசங்களுக்கு கீரையாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி சாப்பாடோடு சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு கீரை சாப்பிட்ற ஃப்ளேவரே தெரியாது. ப்ளஸ் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த அளவு தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சூடானோடனே கடுகு, சீரகம், உடச்ச உளுந்து, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, முந்திரி வேணா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்கணும் முருங்கைக்கீரையை. அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணி இதில் வதக்கிடலாம். நான் இப்போ வடித்த சாப்பாடையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நீங்கள் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நீங்கள் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். ஏன்னா இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கீரை அப்படின்றதே தெரியாது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.